சீட்டா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சகோ, சொல்லுங்க. உங்க தலைவர் திருமாவளவன் எப்பயுமே சேர சோழ பாண்டியர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன்? அதுவா சகோ, தமிழ் மொழி அழிவதற்கு காரணமே இந்த தமிழ் மன்னர்கள் தான். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பூரா சமஸ்கிருதம் உள்ளே வந்துச்சு. அது இவங்க பேர்லாம் பாருங்க, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இதெல்லாம் என்ன தமிழ் பேரா? பாருங்க, இவங்கெல்லாம் வந்து பார்ப்பன அடிவருடியாக இருந்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு அடிமையாக இருந்தவங்க. ஓ, அப்படியா? சரி, இப்போ தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா? ராஜேந்திர சோழனா இல்லை ராஜராஜ சோழனா? சகோ, என்ன எப்படி கேட்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறது மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. திமுக தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு தெரியுதுல்ல. அந்த கட்சியோடு தானே இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்காரு. அந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நீதிமன்றம் எத்தனையோ முறை தமிழ்லையும் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை கொடுத்துருக்கு. இருந்தாலும் தமிழை புறக்கணிச்சிட்டு வீம்புக்குன்னே இவங்க சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ முறை தமிழ் ஓதுவார்கள் தமிழ்லையும் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடி இருக்காங்க. அப்பெல்லாம் சேகர்பாபு அவங்கள இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளையும் அவமரியாதை செய்யக்கூடிய வேலைகளையும் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி கண்ணு முன்னாடியே கருணாநிதி குடும்பமும் சரி, அறநிலைத்துறை அமைச்சராகக்கூடிய சேகர்பாபுவும் சரி, பிராமண அடிவருடியாகவும் சமஸ்கிருத அடிமையாகவும் இருக்கார். இது குறித்தெல்லாம் வாய் துறக்காத திருமாவளவனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜேந்திர சோழனை பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றியும் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சகோ, அது வந்து அப்படி இல்லை சகோ. என்ன நொப்படி இல்லை? ராஜராஜ சோழன் தமிழ் பேரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பேரான்னு கேட்குறாருல. உங்கள் தலைவர் திருமாவுக்கு அவ்வளோ தமிழ் பற்று இருந்தா கருணாநிதி தமிழ் பேரா, ஸ்டாலின் தமிழ் பேரான்னு கேட்பாரா? சகோ, அது வந்து என்ன வந்து போய் தமிழ்நாட்டை என்ன இப்போ ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனுமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஆள்றது கருணாநிதி குடும்பம். அவங்க செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தையும் வழக்கொள்ளையும் பற்றி மக்கள் பேசிடக்கூடாது. ஏன்னா தேர்தல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக சம்பந்தமே இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை குறித்து குறை பேசி அதை ஒரு விவாதமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்கள் தலைவர் திருமா. இதைத்தானே உங்கள் தலைவர் திருமா காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ் மொழி மீதோ தமிழ் மக்கள் மீதோ எந்த பற்றும் கிடையாது. கருணாநிதி குடும்பத்தை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அதுக்காக இப்படி மக்களை திசை திருப்புவதற்காக ஏதாவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1-2 சீட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காரு.